ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். மேச லக்கணத்துக்காரங்களுக்கு 1-8 பாதிப்புகள் இருக்கும். மேச லக்கணத்துக்காரங்களுக்கு 1-8க்குரிய பாதிப்புகள் அவங்களுக்கு உண்டு பண்ணும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரிஷப லக்கணம் நீங்கள் யாரை கூட இருங்க. அதே போல ரிஷப லக்கணத்துக்கும் 7-12ன்னு சொல்லக்கூடிய பாவகம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கும். 7ன்னா அப்ப ரிஷப லக்கணத்துக்காரங்களை கூட்டு தொழில் செய்ய சொல்லலாங்களாங்க ஐயா? நீங்க யாராவது செஞ்சிருந்தா கேட்டு பாருங்க, சரியா இருக்காது. ரிஷப லக்கணத்துக்காரங்க கூட்டு தொழில் செஞ்சா சரி வராது. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் கூட்டாளியோட பிரிவினை வரும். அதே போல 7ங்கக்கூடிய கல்யாண வாழ்க்கை, மன வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்தே தீரும். ஒன்று லேட் மேரேஜ், இல்லைன்னா கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருந்தாங்க, இப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரிஷப லக்கணத்துக்கு நடந்தே தீரும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 6ன்னு சொல்லக்கூடிய கடன், நோய், எதிரி அப்படிங்க கண்டிப்பா வந்தே தீரும். அதே போல 11 மிதுன லக்கணத்துக்கு 11 லாபம், எண்ணங்கள், ஆழ்ந்த எண்ணங்கள்னு சொல்லக்கூடிய இடம், மூத்த சகோதரம், சித்தப்பா, இதெல்லாம் ஒரு பாதிப்பை தரும். அப்ப சரி, கடக லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடக லக்கணத்துக்காரங்களை கேட்டு பாருங்க. தாத்தா முகம் காணாதவர், பூர்வீக சொத்து பிரச்சனை, தாய்மாமன் வகையில் பிரச்சனை எப்படிங்கிறது இருந்தது. அதேமாரி இந்த கடகலக்கணத்துக்காரங்களுக்கு தொழில் அமைகிறது தாமதத்தை தரும், இல்லைன்னா தொழிலில் திருப்தி இருக்காது. என்னங்க யார் எது சொல்ல மாட்டேங்கிறீங்க? இருக்கா இல்லையான்னு சொன்னா தானே அடுத்த லக்கணத்துக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இன்னும் உங்க லக்கணம் வரலையா? வந்துருச்சா? சரியா இருக்கா? சரி. சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு இடத்து பிரச்சனை இருக்கும். 4ங்கிற தாய் அன்பு, 4ங்கிற இடம், சொத்து, சுகம், வண்டி, வாகனம், இதெல்லாம் ஒரு பாதிப்பை தரும். 9ங்கிற தந்தை ஸ்தானம், குருமார்கள், நல்ல குருமார்கள் அவங்களுக்கு சிம்ம லக்கணத்துக்கு அமைவது இல்லை. சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு பயங்கர டேலண்ட் இருக்கும். சமஸ்கிருதம் ஆட்டோமேட்டிக் வரும். இந்த மந்திரம், தந்திர வழி, இது எல்லாமே அவருக்கு எதுவுமே அதில் ஈடுபாடுகள் இருக்காது. அதில் அதிக நம்பிக்கை இருக்க மாட்டாங்க. இந்த சமஸ்கிருதம் இதெல்லாம் அவங்களுக்கா தோணும், அவங்களே படிப்பாங்க. கன்னி லக்கணம், கன்னி லக்கணத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா 3ங்கிற சகோதர பாதிப்புகள் கண்டிப்பா கொடுக்கும். அவர்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் தடைபடும். கன்னி லக்கணத்துக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் மேரேஜ் இருந்தே தீரும். அதே போல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணக்காரங்க, இந்த கன்னி லக்கணத்துக்காரங்க ஜாதகம் சொல்றாங்கன்னு வைங்களேன், ஜோசியரா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க யாருமே சொல்லாத விஷயத்த சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க.
யாருமே சொல்லாத விஷயத்தை எடுத்து எடுத்து சொல்லுவாங்க கன்னி லக்னத்துக்காரங்க. சரி, அடுத்தது துலா லக்னம். துலா லக்னத்துக்காரங்களுக்கு 2ங்கிற பொருளாதாரம். இந்த துலா லக்னத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இந்த கண்ணாடி போடுறது, 2ஆம் பாவத்துக்குரிய உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும், 2ஆம் பாவங்கிற குடும்பம் அமைவதில் தாமதம் அப்படிங்கிறதும், துலா லக்னத்துக்காரங்களுக்கும் திருமணமாவது தாமதம். ஒரு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா டக்குன்னு உறுதி சொல்லக்கூடாது, 3 மாதம் வாய்தா கேட்கணும். உடனே கல்யாணம் அமைஞ்சு கல்யாணம் பண்ணிடக்கூடாது, தள்ளி போடணும். நான் எல்லாம் பேசி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டு கல்யாணம் பண்ணணும் துலா லக்னம். விருச்சிக லக்னம் அதே போல தான். அவங்களுக்கும் விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு கடனால பெரிய தொந்தரவுகள் ஏற்படும். அந்த குடும்பத்தில் மருத்துவ செலவு செய்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அதுக்காக பண விரயம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க விருச்சிக லக்னத்துக்காரங்க. யாராவது விருச்சிக லக்னத்துக்காரங்க தான் சொல்லுங்க ஐயா. இருக்கிறீங்களாம்மா? சரி, நல்லதுங்க. ஐயாவா? இப்ப பாத்தீங்கன்னா அதே போல தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்காரங்க அதிகமா தூங்க மாட்டாங்க. தூக்கம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கும். அதே போல அவங்களுக்கும் அந்த தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு பூர்வீக பிரச்சனையை தரும். பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருக்கும். இந்த தனுசு லக்னத்துக்காரங்க நான் நிறைய பேர்த்து பார்த்துருக்கிறேன், குலதெய்வம் கோயிலுக்கு போறதே இல்லாத இருக்கிறாங்க. இவங்களுக்கு பரிகாரமே தனுசு லக்னத்துக்காரங்க குலதெய்வத்துக்கு போறது தான் பரிகாரமே. மகர லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த இடப்பிரச்சனைகள், வண்டி வாகன பிரச்சனைகள், வண்டி வாகனங்களில் செல்லும் போது ஒரு எச்சரிக்கை தேவை. இந்த ரதபந்தன்னு சொல்லக்கூடிய கார்டு நாங்களாம் விசிட்டிங் கார்டாகவே போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த கார்டெல்லாம் பாக்கெட்டில் வச்சிருக்கணும் மகர லக்னத்துக்காரங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விபத்தை சந்திச்சே தீரணும் மகர லக்னத்துக்காரங்க. அப்போ வண்டி வாகனங்களில் போகும்போது கவனங்கள் வேணும். தாயாரை வண்டியில் கூட்டி செல்லும் போது மிக மிக எச்சரிக்கையுடன் போக வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மூத்த சகோதரன், சித்தப்பா விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எப்பயுமே கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மகர லக்னத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பங்காளி தொந்தரவு பயங்கரமாக இருக்கும். பங்காளியால் பிரச்சனை, பங்காளி என் சொத்தை ஏமாற்றி பிடிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டா அவங்களுக்கு அதோட பல மடங்கு சொத்து சேரும். கும்ப லக்னத்துக்காரங்களுக்கும் சகோதரத்தோட ஒற்றுமை வேணும். சகோதர ஒற்றுமை மேலும் மேலும் இவரை சிறப்படைய செய்யும். அதே மாதிரி இந்த கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு தொழிலுங்கிறது நிரந்தரமாக இருக்காது. 2-3 தொழில் மாற்றணும். 40 வயசுக்கு மேலே தான் கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு நல்ல இதுதான் நிரந்தரமான தொழில் அப்படின்னு அமையுது. மீன லக்னம். மீன லக்னத்துக்காரங்களுக்கு பொருளாதார பிரச்சனையை தருது. அதே போல பார்த்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு அப்பாவோட ஒன்றி போக முடியல. இந்த குருமார்கள் ஆசீர்வாதம் அவங்களுக்கு மேலும் மேலும் சிறப்படை தரும். இதுபோல நாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம்